அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தமிழரசி. நான் விழுப்புரம் அருகே உள்ள சித்தாமூரை சேர்ந்தவர். எனக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு அதே ஊரை சேர்ந்த என்னுடைய மாமன் மகனான சின்னசாமியின் மகனான மணிகண்டன் வயது 32 என்பவருடன் திருமணம் நடந்தது. மணிகண்டன் கட்டிட தொழிலாளி. அவர் கொத்தனாராக வேலை செய்து வருகிறார். இந்த திருமணத்தில் எனக்கு கடுகளவு கூட விருப்பமில்லை. ஆனால் என்னுடைய பெற்றோர்களின் கட்டாயத்தின் பேரில் தான் என்னுடைய மாமன் மகனான மணிகண்டனை நான் திருமணம் செய்து கொண்டேன். என்னுடைய திருமண புகைப்படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு புகைப்படத்திலும் நான் சிரித்து கொண்டு இருக்க மாட்டேன். கோபமாக முறைத்து கொண்டுதான் இருப்பேன். எனக்கு இந்த திருமணத்தில் கடுகளவு கூட விருப்பமில்லை. என் பெற்றோர்கள் தான் மாமன் மகளை நீ திருமணம் செய்து கொண்டால்தான் குடும்பம் பிரியாது, அனைவரும் சந்தோஷமாக இருக்கலாம், ஒற்றுமையாக இருக்கலாம், எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதனை சமாளித்து விடலாம் என கூறி கட்டாயப்படுத்தி என்னை என் மாமன் மகனான மணிகண்டனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதன் பிறகு எனக்கு 2 குழந்தைகளும் பிறந்தது. என் கணவனான மணிகண்டனுக்கு குடிப்பழக்கமும் இருந்தது. அதே சமயத்தில் அவர் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துதான் வந்தார். போதிய வருமானம் உள்ளூரில் கிடைக்காததால் வேறு வழியின்றி சென்னைக்கு சென்று பிழைப்பு நடத்தலாம் என நாங்கள் இருவரும் கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்தோம். அப்போதுதான் அங்குதான் நாங்கள் சங்கர் என்பவரை சந்தித்தோம். அவர்தான் மேஸ்திரியாக அங்கு பணிபுரிந்து வந்தார். அவருக்கு கீழ்தான் என் கணவர் கொத்தனாராக வேலை செய்து வந்தார். எனக்கும் சங்கருக்கும் 27 வயது வித்தியாசம். ஆனால் எனக்கோ சங்கரை பார்த்ததும் பிடித்துவிட்டது. அவரது வயதை நான் பொருட்படுத்தவில்லை. இதனால் அவருடன் நான் நெருங்கி பழகி வந்தேன். ஒரு கட்டத்தில் எங்களின் பழக்கமானது தகாத உறவாக மாறியது. சங்கருக்கும் திருமணமாகி குடும்பம் உள்ளது. மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் தான் அவரும் வசித்து வருகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் நடந்து விட்டது. இருந்த போதிலும் ஒரு இளம்பெண், 25 வயது இளம்பெண் அவரை விரும்புவதாக சொன்னால் அவரால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா என்ன? அவரும் என்னுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். இந்த பழக்கம் நாடவில் தகாத உறவாக மாறி நானும் அவரும் என்னுடைய வீட்டில் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தோம். என்னுடைய கணவருக்கு மேஸ்திரியான சங்கர் தினமும் எப்படியாவது ஒரு வேலையை கொடுத்து அவரை வேலைக்கு அனுப்பி வைத்து விடுவார். அவருக்கு கீழ் வேலை செய்யும் மற்றவர்களுக்கு வேலை இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய கணவனுக்கு மட்டும் தினமும் எப்படியாவது ஒரு வேலையை கொடுத்து அவரை வேலைக்கு அனுப்பி வைத்து விடுவார். இது ஒரு கட்டத்தில் என் கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. காரணம், அவருடன் வேலை செய்யும் மற்றவர்கள் அவரிடம் உனக்கு மட்டும் ஏன் அவர் மேஸ்திரி தினமும் வேலை கொடுக்கிறார், எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை, ஏதோ ஒன்று நடக்கிறது, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என அவரிடமே கேட்டிருக்கிறார்கள். அதனால் அவருக்கும் சந்தேகம் எழுந்தும் உள்ளது. அதே சமயத்தில் மேஸ்திரியான சங்கர் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வதை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் என் கணவனிடமும் சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் கூறியது அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. அக்கம் பக்கத்தினர் இப்படி சொல்கிறார்கள் என என்னிடம் அவர் கேட்டு சண்டையும் விட்டார். ஆனால் அவரோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நம்பாதீர்கள், அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என சொல்லி என் கணவனிடம் சமாளித்தேன். ஆனாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே சமயம் அக்கம் பக்கத்தினரிடமும் சென்று நான் அவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி சண்டையும் போட்டேன். மீண்டும் இது போல சங்கரினுடைய வீட்டுக்கு வந்து சென்றால் அப்போதுதான் என் கணவரிடம் சொல்ல மாட்டார் என நினைத்துதான் நான் அப்படி அவரிடம் கண்டபடி திட்டி சண்டையிட்டேன். அவர்களும் பயந்து போய் நமக்கு எதுக்குடா வம்பு, இனி எவன் இவள் வீட்டுக்கு வந்தால் நமக்கென்ன என்று இதனை கண்டும் காணாமலும் இருந்துவிட்டனர். ஆனால் என்னுடைய சங்கருக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவர் இதற்கு மேல் நாம் இங்கு இருக்க வேண்டாம், சென்னையில் பிழைப்பு தேடிதான் வந்தோம், ஆனால் மனைவியின் போக்கு என்னுடைய போக்கு சரியில்லை, அதனால் நாம் மீண்டும் சொந்த ஊருக்கே சென்று விடலாம் என திடீரென முடிவெடுத்து நாங்கள் இருந்த வீட்டை காலி செய்து என்னை மீண்டும் விழுப்புரத்திற்கு அழைத்து வந்துவிட்டார். இது எனக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. இனிமேல் நாம் எப்படி சங்கரை சந்திக்கப் போகிறோம், எப்படி அவருடன் உல்லாசமாக இருக்க முடியும் என நான் தவித்து போனேன். ஒரு நாளும் நான் சங்கரை பார்க்காமல் இருந்ததில்லை. ஆனால் இப்போது இந்த பிரிவு எனக்கு தாங்க முடியாத ஒரு வலியை ஏற்படுத்தியது. இருந்தும் நாங்கள் ஃபோனில் பேசிக்கொண்டுதான் வந்தோம். சங்கரும் தினமும் ஃபோன் பண்ணி நீ எப்போது மீண்டும் சென்னை வருவாய் என கேட்டுக்கொண்டே இருந்தார். உன்னை பார்க்காமலும் உன்னை சந்திக்காமலும் என்னால் இருக்க முடியவில்லை எனவும் சங்கர் கூறி வந்தார். அதே போலதான் எனக்கும் இருக்கிறது என நான் அவரிடம் சொல்லியும் வந்தேன். இதனால் நான் மீண்டும் எப்படியாவது சென்னைக்கு திரும்பிவிட வேண்டும் என்று பல திட்டங்களையும் போட்டேன். ஒரு கட்டத்தில் என் மாமியாருடனும் நான் கடுமையாக சண்டையிடவும் ஆரம்பித்தேன். அவரை செருப்பாலும்
துடப்பத்தாலும் அடித்து, எனக்கு இங்கு வருமானமே இல்லை, 2 குழந்தைகளை வைத்து நான் எப்படி இங்கு வருவேன், உங்கள் மகனை மீண்டும் சென்னைக்கு என்னுடன் அனுப்பி வையுங்கள் என்றும் அவரிடம் சண்டை போட்டு வந்தேன். ஆனால் என் கணவனோ ஏற்கனவே என் மாமியாரிடம் நடந்த இந்த சம்பவத்தை கூறியிருக்கிறார். என் மனைவி நடத்தை சரியில்லை, அவருடைய மேஸ்திரியுடன் தகாத உறவில் இருக்கிறார், அதனால் தான் நான் இங்கு வந்துவிட்டேன் எனவும் என் மாமியாரிடமும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதனால் மாமியாரோ நான் அவரை அடித்தும் கூட நான் அடித்த விஷயத்தை என் கணவனிடம் அவர் சொல்லவே இல்லை. ஏற்கனவே மகன் நொந்து போய் இருப்பதாலும் அவன் தினமும் இதை நினைத்து நினைத்து குடித்து கொண்டே இருப்பதாலும் நான் இதையும் சொன்னால் கூட அவன் மேலும் மன வருத்தப்பட்டு இதையே செய்வான், மேலும் அதிகமாக குடிப்பான் என நினைத்து கொண்டு இந்த சம்பவத்தை அவர் தான் மகனிடம் சொல்லாமலேயே மறைத்து விட்டார். இதனால் இனி மாமியாரை தொந்தரவு செய்வது வீண் என நினைத்து அதன் பிறகு நான் மாமியாரை அடிக்கவோ துன்புறுத்தவோ எதையும் செய்யவில்லை, அதை நிறுத்திவிட்டேன். காரணம், அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று எனக்கு தெரிந்துவிட்டது. அதே சமயம் என்னுடைய பெற்றோர்களும் என்னை எனக்கு ஆதரவாகவே செயல்பட்டனர். காரணம், நான் சங்கரிடம் தொடர்பில் இருக்கிறேன், அவருடன் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. நான் மீண்டும் இந்த ஊருக்கு வந்ததால் இங்கு கணவன் சரியாக வேலைக்கு செல்ல மாட்டார், ஒழுங்காக வேலைக்கு செல்ல மாட்டார், குடும்பத்தை நடத்தவே கஷ்டமாக இருக்கிறது, 2 குழந்தைகளை வைத்து நான் கஷ்டப்படுகிறேன் என என் பெற்றோரிடம் சென்று நான் அழுது கண்ணீர் வடித்து நாடகம் ஆடினேன். அதனை அவர்களும் நம்பிவிட்டு அவர்களும் மணிகண்டனிடம் சண்டையிட்டார்கள். ஏன் இங்கு வந்தீர்கள், இங்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கிறது, மீண்டும் சென்னைக்கே போங்கள், அங்கதான் நீங்கள் சம்பாதிக்க முடியும், 2 குழந்தைகளையும் வளர்க்க முடியும், என் மகளும் நல்லபடியாக இருப்பாள் என அவர்களும் மணிகண்டனிடம் சண்டை போட்டார்கள். ஆனால் மணிகண்டனோ தான் வேறொருடன் தகாதவள் இருப்பது வெளியே தெரிந்தால் அவருக்கு அவமானம் என கருதி அவர் வேறு யாரிடமும் இதனை சொல்லவில்லை. அவருக்குள்ளேயே அந்த விஷயத்தை மறைத்து வைத்து கொண்டார். இது எனக்கு சாதகமாக அமைந்தது. இதை நான் தனக்கு மேலும் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என் பெற்றோர்களை தூண்டிவிட்டேன். ஒரு கட்டத்தில் என் பெற்றோர்களே என் கணவனை அடித்தும் கூட பார்த்து விட்டார்கள். ஒழுங்காக குடிப்பதை நிப்பாட்டிவிட்டு ஒழுங்காக குடும்பத்தை கவனி, ஒழுங்காக சென்னைக்கு சென்று ஒழுங்காக வேலைப்பார் என என் பெற்றோர்களே ஒரு கட்டத்தில் என் வீட்டில் வைத்து அடித்து விட்டார்கள். ஆனால் அதையும் கூட மணிகண்டன் வெளியே யாரிடமும் சொல்லவில்லை. அதையும் அவர் மறைத்து வைத்து விட்டார். இப்படி பல விஷயங்களில் அவருக்கு நான் தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்து வந்தேன். அதே சமயத்தில் சங்கரும் எனக்கு அடிக்கடி ஃபோன் செய்து, என்ன ஆயிற்று, எவ்வளவு நாள் தான் இன்னும் வராமல் இருக்கிறார், சீக்கிரமாக வா, உன்னை நான் சந்திக்க வேண்டும் என எனக்கு அடிக்கடி ஃபோன் செய்து வந்தார். நானும் இப்படி பல வகைகளில் என் கணவனை நான் சித்திரவு செய்து பார்த்தேன், டார்ச்சர் கொடுத்து பார்த்தேன், அடித்தும் பார்த்து விட்டேன், அவமானமும் படுத்தி பார்த்து விட்டேன். ஆனால் அவர் எனக்கும் சங்கருக்கும் உள்ள உறவை யாரிடமும் சொல்லவும் இல்லை. அதே சமயத்தில் அவர் மீண்டும் சென்னைக்கு வருவது போலவும் இல்லை. அவர் உறுதியாக இருந்தால் நாம் மீண்டும் சென்னைக்கு செல்லக்கூடாது என. அதனால் வேறு வழியில்லை. இனிமே கணவன் உயிரோடு இருந்தால் நான் சங்கருடன் சேர்ந்து வாழ முடியாது, அவருடன் சந்தோஷமாக இருக்க முடியாது என திட்டமிட்டு என் கணவனான மணிகண்டனை கொலை செய்வதுதான் ஒரே வழி என முடிவுக்கு வந்தேன். இதனால் அதே சமயம் நான் போலீசிடம் மாட்டிவிடவும் கூடாது. எப்படி என்னுடைய கணவனை கொலை செய்யும் வேண்டுமென கடந்த 2-3 மாதங்களாகவே நான் யூடியூப் போன்ற பல சமூக வலைத்தளங்களில் எப்படி மாட்டிக்கொள்ளாமல் கொலை செய்வது என தேடவும் ஆரம்பித்தேன். அதே சமயத்தில் இந்த திட்டத்தை நான் சங்கரிடமும் தெரிவித்திருந்தேன். அவரும் எப்படி கொலை செய்ய வேண்டுமென அவரும் பல வகைகளில் யோசனை செய்து கொண்டார். கடைசியாக சைனைடு கொடுத்து கொலை செய்துவிட்டால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது என முடிவுக்கு வந்தோம். என் கணவனின் மது பழக்கத்தையே நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளவும் நாங்கள் திட்டமிட்டோம். அதனால் என்னுடைய கள்ளக்காதலான சங்கர் ஒரு திட்டமிட்டார். அவர் தன்னுடைய நண்பர் ஒருவர், சுந்தர் என்ற ஒரு நண்பர் ஒருவர் தங்க கடையில் வேலை செய்கிறார். அப்படி வேலை செய்வதால் அவரிடமிருந்து நாம் சைனடை வாங்குவது மிக சுலபம் என அவருடைய நண்பர் மூலமாக சைனடை வாங்கிவிட்டார். அதே போல சங்கரை தாங்கள் திட்டமிட்ட இடத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு தெரிந்த ஒரு பெண்மணியை ஏற்பாடு செய்து அவருடைய கணவன் மூலமாக ஸ்வேதா என்ற பெண்மணியை ஏற்பாடு செய்து விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கட்டிட வேலை செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் வாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எப்படி பிளான் செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், நாங்கள் பேசி ஒரு முடிவெடுக்கலாம் என என் கணவனை அவர்கள் வரவைத்தார்கள். என் கணவனும் சரி, வேலை இல்லாமல் சுற்றி திரிந்ததால் ஒரு வேலை வந்துவிட்டது என சந்தோஷமாக அவர் அழைத்த அந்த பகுதிக்கு சென்றார். என் கள்ளக்காதலான சங்கர் சீனிவாசனிடம் வாங்கிய அந்த சைனைடை ஸ்வேதா என்ற பெண்ணிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். மணிகண்டனை தொடர்பு கொண்ட ஸ்வேதா
கட்டிட விலை விஷயமாக பேச வேண்டும் எனவும் முன்பணமும் வாங்கி செல்லுமாறும் கூறி விழுப்புரம் இந்திரா நகர் புறவழி சாலை அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அழைத்து வந்தார். அங்கு வந்து எல்லா விஷயத்தையும் பேசி அவரிடம் முன்பணமாக நைஸாக கொடுப்பது போல் கொடுத்து அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு மணிகண்டனை ஸ்வேதா அழைத்து மணியுடன் வந்த அவருடைய கணவரும் அவருடைய நண்பர்களும் வாங்க இங்கே உங்களுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருக்கிறதா என தெரியாதது போல் கேட்டு அவரும் இருக்கிறது என்று சொல்ல அவரை நைஸாக ஒதுக்குப்புறமாக ஒரு பகுதிக்கு அழைத்து சென்று அவருக்கு மதுவை ஊற்றியும் கொடுத்துள்ளனர். அப்போது அவருடைய நண்பர்களும் அவர்களும் மது அறிந்து கொண்டிருக்கும் போது நைஸாக மணிகண்டனிடம் பேச்சு கொடுத்து அவருடைய கவனத்தை திசை திருப்பி அவர் பார்க்காத போது அவர் அருந்தும் மதுவில் சைனைடை கலந்து விட்டார்கள். அதை குடித்த மணிகண்டன் அடுத்த சில நிமிடத்திலேயே கீழே சாய்ந்து பரிதாபமாக துடிதுடித்து இறந்து விட்டார். உடனே அங்கிருந்து அவர்கள் 4 பேருமே ஒன்றும் தெரியாதது போல நைஸாக அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார்கள். ஆனால் நாங்கள் இந்த பக்காவாக போட்ட இந்த கொலை சம்பவத்தில் நாங்கள் போலீசாரிடம் சிக்கியதே ஒரு மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனால்தான். சம்பவம் நடந்த அன்று என்னுடைய கணவர் அவருடைய சொந்தக்கார பையனான மனவளர்ச்சி பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனையும் தன்னுடன் அழைத்து சென்றும் இருக்கிறார். அங்கு என் கணவனை கொலை செய்ய திட்டமிட்டு காத்திருந்த ஸ்வேதா சீனிவாசன் மற்றும் அவர் நண்பர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதனால் நைஸாக ஸ்வேதா அந்த மனவளர்ச்சி குன்றிய சிறுவனை தன்னுடன் பேசிக்கொண்டே சிறிது தூரம் அழைத்து சென்றிருக்கிறார். மறுபுறமோ மணிகண்டனை அவர்கள் மது அருந்த ஒரு ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்றிருக்கிறார். இப்படி அழைத்து சென்ற ஸ்வேதா அவரை சிறிது தூரம் தள்ளி சென்று போய் ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு அவர்கள் இந்த கொலை திட்டத்தை நடத்திய பிறகு எல்லோரும் தப்பிச் சென்று விட்டனர். ஆனால் அந்த சிறுவன் தான் மறுபடியும் என்னுடைய கணவனான மணிகண்டனை தேடி சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர்தான் அங்கு இருந்த ஒரு நபரை அழைத்து எங்கள் மாமா அங்கே வந்தாங்க காணவில்லை என்று சொல்ல அவர் அங்கு தேடி பார்த்ததும் அங்கு மணிகண்டன் இறந்த நிலையில் கிடந்திருக்கிறார். அப்படிதான் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த மணிகண்டனின் உடலை கைப்பற்றினார்கள், என் கணவனின் உடலை கைப்பற்றினார்கள். அதன் பிறகுதான் என் மாமா இங்கு வந்தார், 4 பேர் இருந்தார்கள் என அவன் ஏதேதோ சொல்ல போலீசார் உடனடியாக சைபர் கிரைம் மூலமாக இங்கு பதிவான செல்போன் டவர் சிக்னல் மூலமாக அனைவரையுமே கைது செய்து விட்டார்கள். அவர்கள் மூலமாக தான் நானும் போலீசாரிடம் சிக்கிவிட்டேன். நானும் முன்னெச்சரிக்கையாக என் கணவனை காணவில்லை என புகாரளிக்க சென்றேன். ஆனால் புகாரளித்து விட்டு நான் வீட்டுக்கு வருவதற்குள்ளேயே என்னை போலீசார் கைது செய்து விட்டனர். அதன் பிறகு நான் கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமாக சென்னையில் உள்ள சங்கரையும் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்து விட்டார்கள். இப்போது அனைவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி எங்களை சிறையிலும் அடைத்து விட்டார்கள். இப்படி மனவளர்ச்சி குன்றிய சிறுவனால் எங்களுடைய திட்டம் தவிடுபடியாகி நாங்கள் போலீசாரிடம் சிக்கிவிட்டோம் என தமிழரசி தற்போது மிக கடுமையான வருத்தத்தில் இருக்கிறாராம். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.